இது வெட்டுக்கிளி குங்ஃபுவா? இத பாரு, 650 ரூபாய் பில் வந்திருக்கு. ரொம்ப நன்றி மேடம், சீக்கிரமா தாங்க. ஓ, நான் ஏன் உனக்கு தரணும்? புக் வாங்குனதுக்கு நீதான் எனக்கு தரணும். உங்க அம்மா உன்கிட்ட காசு கொடுத்து அனுப்பலையா? என்னது 650 ரூபாவா? ஆமா, ஏன் உன்கிட்ட இல்லையா? ஆமா மேடம், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் குறையுது, பரவாயில்லையா? சரி, உன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. என்கிட்ட ஒரே ஒரு 1000 ரூபாய் தாள் தான் மேடம் இருக்கு. 1000 ரூபாய்க்குள்ளதானே இருக்கு அந்த 650 ரூபாய். என்னது, இந்த 1000க்குள்ளதான் இந்த 650 ரூபாய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்துரும். உண்மைங்க, நயன்தாராவ கூட விழுந்துரும். அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, இங்க கேளுங்கம்மா. என்ன விஷயம் சின்சான்? ஒரு வீடு கதை கேட்கவா? கேளு. ஒரு காலு 3 கண்ணோட இருக்கிறது யாரு? அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்னது, ஒரு காலு 3 கண்ணா? ஒரு காலு 3 கண்ணா? டிராபிக் சிக்னல். கரெக்டா தப்பா சொன்னீங்க. என்னது, டிராபிக் சிக்னல் கிடையாதா? இல்லவே இல்லை. சரி, நீயே சொல்லு. ஒரு காலு 3 கண்ணோட இருக்கிறத மான்ஸ்டர்னு சொல்லுவாங்கம்மா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. இதே நேரா போனா பார்க்குக்கு போய் சேர்ந்துடலாம். சரி, இப்ப டைம் என்ன? ரெண்டாக கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு. ஏன் இந்த பிரேக்? நம்ம கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுதான் இருக்கு. என்னங்க சமா இருக்கிறது தானே எங்க உன் வாட்சை காட்டு. பால பாக்கூடாதே, கம்பெனி காட்ட மாட்டேன். வாட்சை காட்ட சொன்னா ஆட்டமா காட்டுற. என்னடா இது? இதான் வாட்ச் மாதிரி. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. How are you? நாயா பத்தி பேசுறேன். கசாமா சூப்பரா இங்கிலீஷ் பேசுற. I am a boy. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. என்னது பீச்சா? அங்க போய் யாராவது ஒரு அக்காவை பார்த்து அக்கா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன். அவங்க உடனே நான் சைத்தம்ல இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்கிட்ட நீங்க இருந்து வரடா புஜ்ஜி குட்டின்னு கேட்பாங்க. நானும் சைத்தம்ல இருந்து தான் வரேன்னு சொல்வேனா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. சீஸ் பர்கர், கேஷ்யூ பர்கர், பாயில்டு பர்கர், ஜம்போ பர்கர். ஷின்சான், இது எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போறேன்னு சொல்லியே, சும்மா மெனுவை படிச்சு பாரு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? நான் இந்த வழியா வரல, எனக்குன்னு வேற ஒரு வழி இருக்கு தம்பி. ஓ ஓ அப்படி சரி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தம்பி. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்களேன். எந்த ஊருக்கு? என்ன சூப்பர் மார்க்கெட் ஒரு டிக்கெட் தர மாட்டீங்களா? சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் டிக்கெட் தர மாட்டேன்பா. உனக்கு எந்த ஸ்டேஷன் சொல்லி டிக்கெட் தரேன். கரெக்டான ஸ்டேஷன் பேர் தெரியலனாலும் பக்கத்து ஸ்டேஷன் பேரை சொல்லு. இருங்க இருங்க, என்ன ஞாபகம் வந்துருச்சா? பெரிய சூப்பர் மார்க்கெட். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ, பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு, சக்கரை கொட்டு, சக்கரை கொட்டு. ஓகே. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. நம்ம பேசாம சின்னதா ஒரு பர்த் ரெடி பண்ணலாமா? இந்த மாதிரி தான் எப்பவும் புத்திசாலித்தனமா செயல்படணும். நான் புத்திசாலி தானே? நீ மட்டும் இல்ல மசாவ், நம்ம டீம்ல இருக்கிற 5 பேருமே புத்திசாலிங்க தான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. கசாமா, மசாவ், நே சுசுகி, இதுல யார போய் பார்க்கலாம்? நாம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பைய. மசாவ் வீட்டுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்துரும்.